ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. நாதமுனிகள் காட்டிய நால்வகை நன்மைகள். ஜேஷ்டானுராதா சம்பூதம் வீரநாராயணே புரே கஜவக்திராம் சமாச்சாரியம் ஆத்யம் நாதமுனிம் பஜே. ஆச்சாரிய சார்வபௌமரான நாதமுனிகளின் வாழ்க்கை வரலாறு நமக்கு 4 முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடங்கள் என்ன? முதல் பாடமானது வேரை மறவாதே என்பது. நாதமுனிகள் வீரநாராயணபுரம் எனும் காட்டுமன்னார் கோயிலிலே அவதாரம் செய்தவர். அங்கே இருக்கும் காட்டுமன்னாரிடத்தில் நாதமுனிகளுக்கு அபாரமான ஈடுபாடு. ஒரு சமயம் தன்னுடைய தந்தையான ஈஸ்வர பட்டாழ்வானையும் மகனான ஈஸ்வர முனியையும் அழைத்து கொண்டு நாதமுனிகள் வடதேச யாத்திரை சென்றார். சாளக்கிராமம், பத்ரிகாசிரமம், வடமதுரை முதலிய திவ்யதேசங்களை சேவித்துக் கொண்டு கோவர்தன மலையை சென்றடைந்தார். அங்கே இருக்கும் யமுனை துறைவனிடத்தில் ஈடுபட்டார். அந்த ரமணீயமான இடமும் அந்த பகவானும் நாதமுனிகளுடைய மனதை ஆக்கிரமித்தார்கள். அங்கே இருந்து விடலாமோ என்கிற எண்ணங்களெல்லாம் அவருக்கு அந்த சமயத்திலே தோன்றியதாம். நீண்ட காலம் அங்கே வசித்து வந்தார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு ஸ்வப்னம் ஏற்பட்டது. அந்த ஸ்வப்னத்திலே காட்டு மன்னார் சேவை சாதித்தான். நாதா, உன்னை காணாமல் கண் பூத்து போயிற்று என்று சொன்னானாம் எம்பெருமான். இதை கேட்டவுடன் நாதமுனிகள் மனமுருகி யமுனை துறைவனிடத்தில் விடை பெற்று கொண்டு காட்டு மன்னார்குடி வந்து சேர்ந்தார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன? வேறாய் நமக்கு இருக்கும் இடம், நாம் வளர்ந்த சூழ்நிலை, இதெல்லாம் எப்பொழுது நம்மை அழைக்கிறதோ அப்பொழுது அவசியம் திரும்பி செல்ல வேண்டும். இந்த காலத்திலே பல காரணங்களினால் வெளி தேசங்களுக்கு, வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி வருகிறது. ஆனால் வேறாய் இருக்கக்கூடிய நம் தேசமும் நம் உறவினர்களும் எப்பொழுது நம்மை அழைக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது நிச்சயமாக நாம் திரும்பி வர வேண்டும் என்கிற உறுதியை கொள்ள வேண்டும். அதனால் வேரை மறவாதே என்கிற பாடம் நமக்கு ஊற்றுகிறார் நாதமுனிகள். இதற்கு மேலே அவர் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடமானது ஆர்வம் அவசியம் என்பது. நாதமுனிகள் ஒரு சமயம் திருக்குடந்தை சென்றார். அங்கே ஆச்சரியமாக திருக்குடந்தை பாசுரங்களான திருவாய்மொழி 6ஆவமுதே பதிகத்தை விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார்கள். 6ஆவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பதிகமானது கடைசியில் எப்படி முடிகிறது? குழலின் மலியச் சொன்ன 1010 குருகூர் சடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 என்று முடிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நாதமுனிகளுக்கு என்ன புரிந்தது? 1000 பாசுரங்கள் இருக்கின்றது போலும் அந்த 1000 பாசுரங்களை இயற்றினது குருகூர் சடகோபன் என்கிற மகான். இந்த இனிமையான பாசுரங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. கோவிலுக்கு செல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை பெறுகிறோம், திரும்பி வருகிறோம், இதெல்லாம் நல்லதே. ஆனால் அங்கே ஏதேனும் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நாம் ஏதாவது அறிய முடியும் என்றிருந்தால் அவசியம் அதை அறிவதற்கு முயல வேண்டும். நாதமுனிகள் இந்த 10 பாசுரத்தின் முடிவிலே வரும் சேதியை கொண்டு தான் நமக்கு 4000ஐ மீட்டு கொடுத்தார். அதனால் எங்கே ஆர்வம் கொள்ள வேண்டுமோ அங்கே அவசியம் ஆர்வம் கொள்ளணும் என்று தெரிகிறது. இது 2வது பாடம். 3வது பாடம் என்ன என்று கேட்டால் விடாமுயற்சியை கொள் என்பது. நாதமுனிகளுடைய வரலாற்றிலிருந்து நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இது. இப்படி 10 பாசுரங்கள் திருவாய்மொழியிலே இருக்கிறது என்று அறிந்த நாதமுனிகள் அங்கே இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் விசாரித்தாராம். இந்த 10 பாசுரங்கள் பாடுகிறீர்களே, இதில் இருக்கும் அர்த்தங்களெல்லாம் ஆச்சரியமாக உள்ளது. இதனுடைய கடைசியில் 1000 பாசுரங்களில் இது 10 என்று வருகிறது. அப்படி இருந்தால் 1000 பாசுரங்களும் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டாராம்.
அப்பொழுது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு தெரிந்தது இந்த திருக்குடந்தை பதிகம் ஒன்றே. 1000 பாசுரம் தெரிய வேண்டுமானால் இந்த பதிகத்திலே வரக்கூடிய திருக்குருகூர் என்கிற சொல்லிருக்கிறதே, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்று சொன்னார்களாம். இதை ஏற்கொண்டு நாதமுனிகள் திருக்குருகூர் சென்றார். அங்கே இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் விசாரிக்கையிலே அங்கே அவருக்கு தெரிய வந்தது, எங்களுக்கு திருவாய்மொழி எல்லாம் தெரியாது, அப்படி ஒன்று உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆழ்வார் விஷயமாக, இந்த குருகூர் ஷடகோபன் விஷயமாக மதுர கவிகள் என்கிற ஆச்சாரியன் என்கிற ஆழ்வார் ஒரு ஆச்சரியமான பதிகம் பாடியிருக்கிறார். அதற்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று பெயர். அதை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார், மதுரகவி வம்சத்தினர். அவர் பராங்குஷதாசர் என்று அவருக்கு பெயர் என்று சொன்னார்களாம். இதை கேட்டவுடன் பராங்குஷதாசரின் திருமாளிகைக்கு ஓடிச் சென்றார் நாதமுனிகள். அவரை சேவித்து தனக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவரும் உபதேசிக்க யோகத்திலே அமர்ந்து கொண்டு இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை 12000 ஆவೃತ್ತಿ சேர்த்தாராம் ஸ்ரீமன் நாதமுனிகள். இப்படி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து எப்படியாவது அந்த பிரபந்தம் தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியை ஏற்கொண்டார் நாதமுனிகள். இதற்கான பலன் என்ன? ஆழ்வார் யோகத்திலே தரிசனம் கொடுத்தார் நாதமுனிகளுக்கு. இப்படி சாட்சாத்காரம் ஏற்பட்டவுடன் நாதமுனிகள் பிரார்த்தித்து கேட்டார் தனக்கு திருவாய்மொழியை அருள வேண்டும் என்று. ஆனால் வள்ளலான வன்ஷடகோபன் அவருக்கு 4000 அனுகிரகித்தார். மேலும் ரகசியங்களை அனுகிரகித்தார், ரகசிய அர்த்தங்களை அனுகிரகித்தார். இப்படி விடாமுயற்சி கொண்டால் நாம் எதற்கு முயல்கிறோமோ அதை காட்டிலும் பெரிய பேர் நமக்கு கிடைக்கும் என்பதை நாதமுனிகள் வரலாறு நமக்கு காட்டி கொடுக்கிறது. இது 3வது பாடம். 4வது பாடம் என்ன என்று கேட்டால், சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது. இப்படி 4000 திவ்ய பிரபந்தங்களை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷத்துடன் திரும்பினார் நாதமுனிகள். இது எப்பேற்பட்ட பொக்கிஷம்! இந்த பொக்கிஷம் எந்நாளும் தொலைந்து விடக்கூடாது. முன்னே ஆனா மாதிரி திவ்ய பிரபந்தங்கள் லுப்த ஆகிடவே கூடாது. அதற்கு என்ன செய்வது என்று திவ்ய பிரபந்தத்தை சொத்தாக கருதி அதை காப்பாற்ற முயன்றார் ஸ்ரீமன் நாதமுனிகள். எப்படி காப்பாத்தினார்? சொத்தை காப்பாற்றணும்னா 2 விஷயங்கள் உண்டு. அந்த சொத்தை இந்த காலத்திலே உபயுக்தமாய் பயன்படுத்தணும், பிற்காலத்துக்கு அதை பத்திரமாக கொண்டு சேர்க்கணும். 2யும் செஞ்சார் நாதமுனிகள். எப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இசையமைத்து தேவகானமாக அதை பாடினார். பாடினால் இன்னும் நன்கு பிரவர்த்தனமாகும் என்பது அவருடைய கருத்து. அதை தான் மட்டும் பாடாமல் உகந்த 2 சீடர்களுக்கு அதை சொல்லி வைத்தார். அவர்கள் யாருன்னு கேட்டா, நாதமுனிகளுடைய மருமக்கள் வரதன், கிருஷ்ணன் என்று அவர்களுக்கு திருப்பெயர். மேலையகத்தாழ்வான், கீழையகத்தாழ்வான் என்று பிரசித்தமாக அவர்களுக்கு பெயர்கள் உண்டு. இப்பேற்பட்டவர்களுக்கு தேவகானமாக திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொடுத்து அதை பிரவர்த்திப்பித்தார். அது மட்டுமில்ல, முன்காலத்திலே திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை திருவரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு அத்தியனோத்சவத்தை நடத்தி கொண்டிருந்தார். அது ஒரு காரணத்தினால நின்று போச்சு. அதனாலேயே திவ்ய பிரபந்தங்கள் லுப்தம் ஆயிடுத்து என்று ஆச்சாரிய பரம்பரை கதைகளிலே தெரிகிறது. இது மீண்டும் நடக்கக்கூடாது. அதற்கு அந்த அத்தியனோத்சவத்தை மீண்டும் நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாதமுனிகள் திருவரங்கத்துக்கு சென்று அங்கே எல்லோரிடத்திலேயும் பேசி மறுபடியும் அத்தியனோத்சவத்தை ஆரம்பித்தார். திருமங்கையாழ்வார் செய்த அத்தியனோத்சவத்தில் திருவாய்மொழி சேவா காலம் மட்டுமே இருந்தது. ஆனால் நாதமுனிகள் 4000 திருவத்தியனோத்சவத்திலே சேவிக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டை செய்தார். இப்பேற்பட்ட சொத்தை தன் காலத்திலே காப்பாற்றினார் நாதமுனிகள். இதற்கு மேல இந்த திவ்ய பிரபந்தமான சொத்து, ரகசியங்களான சொத்து, சம்பிரதாயம் என்கிற சொத்து அடுத்த தலைமுறைக்கு நன்றாக போய் சேர வேண்டும் என்பதற்காக உய்யக்கொண்டார் என்கிற
உத்தம சிஷ்யரை உருவாக்கினார். பல சிஷ்யர்களை உருவாக்கினார் நாதமுனிகள். அதிலே உய்யக்கொண்டார் முக்கியமானவர். குருகைக்காவலப்பன் என்பவர் இன்னொரு முக்கியமான சிஷ்யர். இவர்களிடத்தில் அவர் சொன்ன ஒரு சேதி என்ன, ஒரு நியமனம் என்ன என்று கேட்டால், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வரப்போற என்னுடைய பேரனுக்கு நீங்கள் சொல்லி வைக்கணும் என்றார். இவருக்கு பேரனாய் வந்தவர் ஸ்ரீ ஆளவந்தார். ஆளவந்தார் சம்பிரதாய பிரவர்த்தனம் செய்ய போகிறார் என்று அவருக்கு யோகத்தினால் தெரிந்திருந்தது. அதனால் பொக்கிஷமான இந்த சம்பிரதாய விஷயங்கள் அவரிடத்தில் பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்று இருவருக்கும் நியமனம் அளித்தார். உய்யக்கொண்டார் இந்த நியமனத்தை தன்னுடைய சீடரான மணக்கால் நம்பிக்கை கொடுத்து அவர் மூலம் ஆச்சாரிய கட்டளையை நிறைவேற்றினார். இப்பேற்பட்ட சொத்தை நன்று பாதுகாக்க வேண்டும் என்கிற பாடத்தையும் நாதமுனிகள் நமக்கு காண்பித்து கொடுத்தார். ஆக நாதமுனிகளுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறியக்கூடிய 4 வகை நன்மைகள் என்ன, 4 பாடங்கள் என்ன என்று கேட்டால், வேரை மறவாதே, ஆர்வம் அவசியம், விடாமுயற்சிக்குள் சொத்தை காப்பாற்று என்பது. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன்.